Hi Manidas and Manidis, welcome to Mukai Academy. Percentage 7th standard mathsல part 2 பார்க்கலாம். கேள்வி எண் 12. மலர் 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த துணியோட மொத்த நீளம் எவ்வளோ இருக்குது? 25 மீட்டர் இருக்குது. மலர் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க? 1.75 மீட்டர் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ கேள்வி என்ன? வாங்கிய துணியின் சதவீதத்தை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னங்க பண்ணலாம்? 1.75 டிவைடட் பை 25ன்னு போடலாமா? எப்படி? அந்த மொத்த துணியின் நீளத்தை நம்ம எப்பயுமே டினாமினேட்டரில் போட்டுக்குவோம். பார்ட்லேயே நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்களோ அதை நியூமினேட்டரில் போட்டுக்குவோம். அப்போ 1.75 டிவைடட் பை 25 இன்டூ சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? 100% அப்படின்னு போடுவாங்களா? இந்த இடத்துல 100% போடுவோம். இந்த சதவீதத்தை எடுத்துட்டு இன்னும் ஒரு 100 கீழே போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான். இந்த 100 எதுக்காக போடுறோன்னா, இந்த 1.75 இருக்கு இல்லைங்க, அதை நீக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த சதவீதத்தை எடுத்துகிட்டு இன்னொரு 100மே நம்ம இந்த இடத்துல போட்டுக்கிறோம். போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 1.75 டிவைடட் பை 25 இன்ட்டு 100 டிவைடட் பை 100ங்களா? ஸோ 1.75 இன்ட்டு 100ன்னு போட்டோம் அப்படின்னா 175ன்னு கிடச்சிருங்களா? இங்கே 2 0 இருக்குது. அப்போ பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எப்படி ஆகும்? லெஃப்ட் டு ரைட் போகும். அப்போ 2 0க்கு 7 கிட்ட இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும். தென் அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் வரும். அப்போ 175 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருச்சுங்களா? அப்போ 175 டிவைடட் பை 25 இன்ட்டு 100ன்னு போட்டோம் அப்படின்னா 175 25ல் கேன்சல் பண்ணுங்கள். 25 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 6 7 25 175 வருங்க. அப்போ 7/100 அப்படின்னு இருக்கும். அப்போ வாங்கிய துணியின் சதவீதம் எவ்வளோ? 7%. எப்படி மேம்? மேலே 7/100 இருக்குது, நீங்கள் இங்கே 7%ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா 7%த்தை எழுதுங்க. 7%த்தை எடுத்துகிட்டு எழுதுனீங்கன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 7/100 தானே எழுதுவீங்க. அப்போ 7/100 இஸ் ஈக்குவல் டு 7%. ரெண்டுமே ஒன்று தாங்க. அப்போ மலர் வாங்கிய துணியின் சதவீதம் எவ்வளோ? 7%. அடுத்து கேள்வி எண் 13. ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். எத்தனை மாணவர்கள்? 50 மாணவர்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை. ஸ்கூலுக்கு 14% பேர் வரல. அப்போ வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 50ல் 14% பேர் வந்து ஸ்கூலுக்கு வரல. அப்போ இது எப்படி எழுதலாம்? 50ல் 14%ன்னு எழுதலாம். அப்போ 50ல் அப்படிங்கிறப்ப 50 இன்ட்டு 14 டிவைடட் பை 100ன்னு எழுதலாங்களா? அவ்வளோதான். அப்போ இது 50 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 100ன்னு வருங்களா? இங்கே 2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7 14ன்னு வருங்களா? அப்போது 7 பேர் வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் ஸ்கூலுக்கு வரல. 7 பேர் வரலைன்னா மிச்சம் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? அப்போ டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அதுலேருந்து வராத ஸ்டூடெண்ட்ஸை கழிச்சோம்னா ஸ்கூலுக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாங்களா? அப்போ 50 - 7 பண்ணிங்கன்னா மிச்சம் 43 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த 7 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வரல. அவ்வளோதாங்க இதோட ஆன்சர். அடுத்து கேள்வி எண் 14. ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள், காமெடி பத்திரிகைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் என்ன? நகைச்சுவை பத்திரிகைகள் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதோட சதவீதத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்த பத்திரிகை 70 எழுதியாச்சு டினாமினேட்டரில். அதில் நகைச்சுவை பத்திரிகைகள் 14 அதையும் எழுதியாச்சு. இன்டூ நம்ம சதவீதத்தில் சொல்ல போகிறோம். அதனால் அந்த இடத்துல 100% அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 0க்கு 0 0க்கு 0 கேன்சல். இதை அடிச்சிங்கன்னா 1 7 7 2 7 14ன்னு வரும். அப்போ 2 10 20. அப்போ நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் எவ்வளோ? 20%. ரொம்ப சிம்பிளுங்க. கொஸ்டினை ஒரு தாட்டி படிச்சிருங்க. அதுக்கு சொல்யூஷன் என்ன எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எழுதிட்டிங்கனாவே சம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிட்டே வந்துடுங்க. அவ்வளோதான் மேக்ஸ். தென் அடுத்து கேள்வி எண் 15. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டினை நல்லா கவனிங்க. ஒரு தண்ணி தொட்டி இருக்குதுங்க. அந்த தண்ணி தொட்டியில் எவ்வளோ தண்ணி மொத்தமாக பிடிக்குன்னா 50 லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த தண்ணி தொட்டியில் 30% தண்ணீர் வந்து நிரம்பி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 30% இருக்குது. அந்த தொட்டியில் 50% நிறையணும்னா இன்னும் எவ்வளோ தண்ணி தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த கொஷினுக்கு ரொம்ப சிம்பிளாகவே போடலாங்க.
அந்த தண்ணி தொட்டியின் மொத்த கொள்ளளவு எவ்வளோ 50 லிட்டர்கள். அப்போ அந்த 50 லிட்டரை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், 100% எடுத்துக்கலாம். இந்த 100%லிருந்து ஒரு 0வை கேன்சல் பண்ணுங்க, 10%. அப்போ 10%ங்கிறது எத்தனைங்க, 5 லிட்ரு. 10% 5 லிட்டருனா அப்போ 30%த்துக்கு 5 10 15, ஸோ 15 லிட்டரு வந்துடும். அப்போ 50%த்துக்கு 20 25, ஸோ 25 லிட்டரு வந்துடும். 30%ங்கிறது 15 லிட்டருங்க. அப்போ 50%ங்கிறது எவ்வளோ, 25 லிட்டரு வேணும். அப்போ 25லேருந்து 15 கழிச்சிங்கன்னா என்ன வந்துடும், 50% வந்து அந்த தண்ணீர் தொட்டி நிறையணும்னா எவ்வளோ லிட்டரு தேவைன்னு கிடச்சிருமா, கிடச்சிரும். அப்போ 10 லிட்டரு இருந்தால் அந்த தண்ணி தொட்டி வந்து 50% நிறைஞ்சிரும். இது வரைக்குமே ஒரு சிம்பிளான மெத்தடுங்க. ஈஸியாக நம்ம மைண்ட் கால்குலேஷன் வச்சு இதை போட்டு முடிச்சிடலாம். இதை உங்களுக்கு ஸ்டெப்பாக சொல்லணும்ல, அந்த ஸ்டெப்புக்காக இது போட்டிருக்கிறேங்க. அந்த தண்ணி தொட்டியோட மொத்த கொள்ளளவு எவ்வளோ, 50 லிட்டர். அப்போ 50 இன்ட்டு எவ்வளோ நிறையணும்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க, 50%. அப்போ 50 டிவைடட் பை சதவீதம்க்கு பதிலாக 100 போட்டுக்கோங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். ஓர் 50 50, 2 50, 100ன்னு வந்துடும். இப்போ ஓ 2 2, இதை அடிச்சிங்கன்னா 2 2 4, மிச்சம் 1 இருக்கும். 2 10, 25 லிட்டருன்னு கிடச்சிருக்குது. இது எதுக்கான 25 லிட்டர், 50%க்கு 25 லிட்டர்னு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஆனால் நம்மளுக்கு இங்கே கேள்வியை நல்லா பார்க்கணும். என்ன கேட்டுக்கிறாங்க, ஆல்ரெடி 30% தண்ணி இருக்குது. இப்போ என்ன தேவை, 50% தண்ணி வரணும்னா இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணி தேவைன்னு தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 50 லிட்டர்லேருந்து 30 லிட்டரை கழிச்சிருங்க. 50 லிட்டருங்கிறது 25 மைனஸ் 30 லிட்டருங்கிறது 15. இந்த ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 5ல் 5 போயிடுச்சுன்னா 0, 2ல் 1 போயிடுச்சுன்னா மிச்சம் 1. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்னங்க, 10 லிட்டர். அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 10 லிட்டர் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, இதோட ஆன்சர் என்னங்க, 10 லிட்டர். ஓகேங்களா, நான் எழுதலை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. இதோட ஆன்சர் 10 லிட்டர், அவ்வளோதாங்க. அடுத்து கேள்வி எண் 16. ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்? ராமுன்னு ஒரு பையன் இருக்கிறாங்க. அந்த பையன் ஆங்கில பாடத்தில் இங்கிலீஷில் 25க்கு 20 மார்க் வாங்கியிருக்கிறான். சயின்ஸில் 40க்கு 30 மார்க் வாங்கியிருக்கிறான். மேக்ஸில் 80க்கு 68 மார்க் வாங்கியிருக்கிறான். அப்போது அவன் எந்த பாடத்தில் சிறந்த மதிப்பெண் வாங்கியிருக்கிறான், சிறந்த சதவீதம் வாங்கியிருக்கிறான்ங்கிறதான் கேள்வி. அப்போ எடுத்துக்கோங்க, ஆங்கிலம் பாடம் எத்தனைக்கு, 25க்கு 20 மார்க்கு. எதில் நம்ம மாற்ற போகிறோம், சதவீதத்தில் மாற்ற போகிறோம். இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. 20/25 இன்ட்டு 100 கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 25 25, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 25 100. அப்போ 20 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 80%. அப்போ ராமு இங்கிலீஷில் எவ்வளோ வந்துட்டு பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கிறான், 80% மார்க் வாங்கியிருக்கிறான். அடுத்து அறிவியலில் பார்த்தோன்னா, அறிவியல் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, 40க்கு 30 மதிப்பெண்கள். அப்போ 30/40 இன்ட்டு சதவீதமாக மாற்ற போகிறோம். அதனால் 100 போட்டாச்சு. கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 0க்கு இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு நாள் 4, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 25 4 100ன்னு கிடைக்கும். அப்போ 3 இன்ட்டு 25 போட்டிங்கன்னா 75% அப்படின்னு கிடைக்கும். ஸோ ராமு அறிவியல் பாடத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கிறான், 75% மார்க் வாங்கியிருக்கிறான். அடுத்து மேக்ஸ் கணிதமில் எவ்வளோ வாங்கியிருக்கிறான், 80க்கு 68 மதிப்பெண்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 68 இந்த இடத்துல 80 வரணும். அந்த இதில் ஏதோ மிஸ்டேக் வந்துருச்சு, 80 வரணும். அப்போ 68/80 இன்ட்டு 100 போடுங்க. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4 8, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு நாள் 4 மிச்சம் 2, 7 4 28ன்னு கிடைக்கும். அடுத்து 2 2, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5. அப்போ 17 இன்ட்டு 5 போட்டிங்க அப்படின்னா 85%. அப்போ ராமு மேக்ஸில் 85% வாங்கியிருக்கிறான். அப்போ நல்லா பாருங்கள், மூணையும் கம்பைன் பண்ணுங்கள். இங்கிலீஷில் 80%, அறிவியலில் 75%, மேக்ஸில் 85%. இதில் எதில் வந்து ராமு சிறந்த சதவீதம் பெற்றிருக்கிறான் அப்படின்னா அப்சல்யூட்டாக மேக்ஸில் தான் 85% வாங்கி அது சிறந்த சதவீதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கேள்வி எண் 17. ரோஜா மாத சம்பளமாக 18,000 பெறுகிறார். மாத சம்பளம்னா மந்த்லி சேலரி, ஒரு வேலை செய்கிறாங்க, அதில் மந்த்லி சேலரி எவ்வளோ வாங்குறாங்க, 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி எஜுகேஷனுக்கு, சேமிப்பு அவங்களோட சேவிங்ஸ்க்கு,
பிற செலவினங்கள் அவங்களோட மற்ற செலவுகளுக்காக 2:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக கூறுக. ஸோ அவங்க எஜுகேஷனுக்கு தனியாக, சேவிங்ஸுக்கு தனியாக, மற்ற செலவுக்கு தனியாக பண்ணுற செலவெல்லாம் ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. இது நம்ம என்ன பண்ண போகிறோம், சதவீதமாக மாற்ற போகிறோம். அப்போ அவங்களோட மாத சம்பளம் எவ்வளோ, 18,000. அதில் கல்விக்கு எவ்வளோ பங்கு ஒதுக்கி இருக்கிறாங்க, 2 பங்கு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொடுத்துருக்குற அந்த ரேஷியோவில் கொடுத்துருக்கிறதுல அதை கூட்டிக்கோங்க. 2 + 1 3, 3 + 3 6. அப்போ மொத்த இது எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு 6ன்னு இருக்குது. இப்போ கல்விக்குன்னு எடுத்துட்டோம்னா கல்விக்கு எவ்வளோ பங்கு கொடுத்துருக்குறாங்க, 2 பங்கு. அப்போ 2/6 சதவீதமாக மாற்ற போகிறோம். அதனால் இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுக்கிறோம். இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 2 6. இப்போ 100/3 இருக்கும். 100/3 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 3. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3 9, மிச்சம் 1 இருக்கும் 10, மறுபடியும் 3 3 9, மிச்சம் 1 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்துனீங்கன்னா மறுபடியும் 3 3 9, 3 3 9ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதோட நிறுத்திக்கலாம். 33.33% வந்து கல்விக்காக அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சொன்னது சதவீதத்தில். இதுவே அமௌண்ட்டாக சொல்லணும், பணமாக சொல்லணும்னா என்ன பண்ணலாம், நம்ம இங்கே என்ன பார்த்துட்டோம், பர்சன்டேஜில் பார்த்துட்டுங்களா. இப்போ என்ன பண்ணணும், சம்பளத்தில் அவங்க எவ்வளோ தொகை வந்து இதுக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாமா. 2 பங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக எத்தனை பங்குங்க இருக்குது, 6 பங்கு. அப்போ இந்த 18,000 6 பங்காக பிரித்தோம்னா எவ்வளோங்க வரும், 18,000 / 6ன்னு போட்டோம்னா 1 6 3 18. இந்த 0 0 0 அப்படியே இருக்குங்களா. அப்போ இதில் ஒரு பங்குங்கிறது எவ்வளோ, 3000. அப்போ 6 பங்குக்கு எவ்வளோ வரும், 6 3 18, 18,000 வந்துருச்சுங்களா. அப்போ ஒரு பங்கு 3000னா 2 பங்கு எவ்வளோ இருக்கும், 2 3 6. அப்போ 6000 அப்படிங்கிறது தான் கல்விக்கு அவங்க செலவு பண்ணுற தொகை. சதவீதத்தில் பார்த்தோன்னா 33.33% அப்படிங்கிறது. அடுத்து சேமிப்பு, சேவிங்ஸ்னு பார்த்தோன்னா எத்தனை பங்கு கொடுத்துருக்குறாங்க, 1 ஒரு பங்கு கொடுத்துருக்குறாங்களா. அப்போ 1/6 × 100ன்னு போடுங்க. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 16.66% அப்படின்னு வருங்க. இந்த 18,000ல் ஒரு பங்கு எவ்வளோ, 3000. அந்த 3000 தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், சேமிப்புக்காக ராமு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து பிற செலவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 பங்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 3/6 × 100ன்னு எடுங்க. 1 3 3, 2 3 6ன்னு கேன்சல் ஆகும். 1 2 I 2 10, 0க்கு 0. அப்போ பிற செலவுகளுக்கு வந்து 50% வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 18,000ல் 3 பங்கு எவ்வளோங்க, 3 6 9, 9000 வந்துட்டு பிற செலவுகளுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ராமு வந்து கல்விக்காக 6000, 33.33%, சேமிப்புக்காக 16.66%, 3000, பிற செலவுகளுக்காக 50%, 9000 வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க இந்த சம். அடுத்து கேள்வி எண் 18. கயல் என்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 225 மதிப்பெண்களும், இரண்டாம் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 265 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவரது மதிப்பெண்கள் அதிகரிப்பின் சதவீதத்தை காண்க. கயல் அப்படிங்கிறவங்க முதல் திருப்புதல் தேர்வில் 500க்கு 225 வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது திருப்புதல் தேர்வில் 500க்கு 265 வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவர் பெற்ற அதிகரிப்பின் சதவீதம், ஏன்னா முதல் திருப்புதல் தேர்வில் 225, இரண்டாம் திருப்புதல் தேர்வில் 265, 40 மார்க் வந்து என்னங்க இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ அவர் பெற்ற அதிகரிப்பின் சதவீதத்தை வந்து காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு சதவீதம்னு பார்க்குறதுனாவே என்ன பண்ணுவோம், 100ஆல் பெருக்கிக்கணும். அப்போ 225 / 500 × 100 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 4 5 5, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 5 20, மிச்சம் 2 I 5 25. ஸோ 45%. இரண்டாம் திருப்புதல் தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா 500க்கு 265. அப்போ 265 / 500 × 100ன்னு போட்டிங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகுங்க. 4 5 5, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா I 5 25, மிச்சம் 1 3 5 5ன்னு வரும். அப்போ 53% இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, அதிகரிப்பின் சதவீதம் கேட்குறாங்க. 53லேருந்து 45 கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் எவ்வளோங்க வரும், 8%. அதுதாங்க. அப்போ அதிகரிப்பின் சதவீதம் எவ்வளோ, 8% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கயல் வந்து முதல் திருப்புதல் தேர்வை விட இரண்டாம் திருப்புதல் தேர்வில் 8% அதிக மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. அடுத்து கேள்வி எண் 19. ஒரு உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளூரில் உள்ள ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர். அவற்றுள் 40ல் 30 பூக்கள் வற்றாதவை எனில் வற்றாத பூக்களின் சதவீதம் என்ன. வற்றாதவைன்னு சொல்லிட்டாங்க, வாடி போகாத பூக்கள் வந்துட்டு 30 பூக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பூக்களோட சதவீதம் கேட்குறாங்க. அப்போ ஈஸி, 30/40 இன்ட்டு சதவீதமாக சொல்ல போகிறோம் 100. கேன்சல் பண்ணுங்க.
ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு நாள் 4 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 25 நாள் 100ன்னு கிடைக்கும். 25 3 போட்டிங்க அப்படின்னா 75ன்னு கிடைக்கும். அப்போ வற்றாத பூக்களின் சதவீதம் எவ்வளோ கிடச்சிருக்குது? 75% கிடச்சிருக்குங்க. அடுத்து கேள்வி எண் 20. 142.5% தசமமாக மாற்றினால் என்ன கிடைக்கும்? ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். 1.425, 0.1425, 142.5, 14.25. இந்த சம் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். லாஸ்ட் கிளாஸ் பர்சன்டேஜ் பார்ட் 1 கிளாஸ்லையும் இது நடத்தியிருக்கிறோம். நீங்கள் போட்டுட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.